ஒரு மாட்டு வண்டி நெறைய காய்கறிகள ஏத்திக்கிட்டு ஒரு மனிதன் வந்துட்டு இருந்தார். எதிர்த்தால ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையன்கிட்ட அவர் கேட்டார். "தம்பி, மருங்கூர் அப்படின்ற ஊருக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்?" அப்படின்னு கேட்டார். அந்த பையன் சொன்னான், "ஐயா, நீங்க மெதுவா போனீங்கன்னா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். ஆனா ரொம்ப வேகமா போனீங்கன்னா, கண்டிப்பா லேட்டா தான் போய் சேருவீங்க." அப்படின்னு சொன்னான். உடனே மாட்டு வண்டி ஓட்டுனவரு என்ன நெனச்சாரு, "என்னடா இவன் இப்படி ஏதோ ஒளர்றான்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய வேகமா விட்டார். மாட்டு வண்டி ஸ்பீடா போகவும் என்னாச்சு? வண்டியில இருந்த காய்கறிகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அங்கங்கேயா விழ ஆரம்பிச்சது. ஸோ, அத எல்லாமே அவர் எடுத்து எடுத்து வச்சு வச்சு வண்டிய நிறுத்தி, எடுத்து வச்சு, அத கட்டி இப்படிலாம் எடுத்து போயிட்டு இருந்ததுனால, வண்டிய ஃபாஸ்ட்டா ஓட்டுனதுனால, அவரால நேரத்துக்கு அந்த ஊரு போய் சேர முடியல. கொஞ்சம் லேட்டா தான் போனாரு. அப்பதான் அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பையன் எதனால அப்படி சொன்னான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அவசர அவசரம் இல்லாம நிதானமா போனா, காய்கறிகள்லாம் கீழ விழுந்திருக்காது. அழகா இடத்த சீக்கிரமா ரீச் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது அப்புறமா தான் அவருக்கு புரிஞ்சுது. உங்க வீட்ல யாராவது எப்ப பார்த்தாலும் அவசர அவசரமாவே இருக்கிறாங்களா? எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படுறாங்களா? காலையில ஆஃபீஸ் கிளம்புறதா இருக்கட்டும், இல்ல வேற எங்கேயாவது போறதா இருக்கட்டும், இல்ல என்ன ஒரு விஷயத்துக்குனாலும் அவசர அவசரமா இருக்கிறாங்களா? நிதானம் பிரதானம்னு சொல்லியிருக்காங்க. அமைதியா இருந்தும் நெறைய பேரு நெறைய நல்ல விஷயங்கள பொறுமையா நல்லபடியா ஹேண்டில் பண்றாங்க. இந்த அவசர அவசரமா பண்றவங்க எல்லா விதத்திலயும் கோட்ட விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தையும் சரியா பண்றதில்ல. ஆனா நம்ம கரெக்ட்டா தான் பண்றோம்னு அவங்களா நெனச்சுக்கிறாங்க. இந்த படபடப்பா டென்ஷனா ஒரு விஷயம் பண்ணும்போது, அது அவங்க மனச மட்டும் பாதிக்கிறதில்ல, அவங்களோட உடலையும் சேர்த்து பாதிக்குது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு பயங்கரமா லைட் இருந்தா பிடிக்காது, நெறைய கத்துனா பிடிக்காது, ஹார்ன் சத்தம் பிடிக்காது. எங்கேயாவது ஒரு அப்பாயின்ட்மெண்ட் இருந்ததுன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துப்பாங்க. அவசர அவசரமா சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் வேலைகள் எல்லாம் தனியா செய்ய தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா, அடுத்தவங்களோட சேர்ந்து செய்யும்போது அவங்க ஸ்லோவா பண்றத பார்க்குறதே இவங்களால முடியாது. சும்மா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கூட இவங்களால ரிலாக்ஸா என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ, இது மாரி டென்ஷனா இருக்கிறவங்க, எப்பவும் படபடப்பா இருக்கிறவங்களுக்கு இம்பேஷியன்ஸ் செர்ரி ப்ளம் குடுத்து பார்க்கலாம். அப்போ தன் தலைக்குள்ளேயே ஒரு கிளாக் வச்சுக்கிட்டே சுத்துவாங்கல்ல, அந்த கிளாக்கு கொஞ்சம் நிதானமா ஓடும். அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க.